குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா, கடல்வாழ் உயிரினம் டால்ஃபின்னு சொல்லுவாங்க. அந்த டால்ஃபின் மனிதனின் நண்பர்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதை விட ஒரு படி மேலேங்க. எப்படின்னா, இந்தோனேஷியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, டால்ஃபின்றது வேறு ஒன்றும் இல்லை, மனுஷன்தான் டால்ஃபின்னாக இருக்கான்றாங்க. அந்த சுவாரஸ்யமான கதையை சொல்கிறாங்க. ஆமாங்க, அது மனுஷனை காப்பாற்றுறதுன்றது எப்படின்றது இப்போது 2007 டாட் எண்டன்னு ஒருத்தருங்க கலிஃபோர்னியாவிலங்க, இப்போ தாங்க ஜஸ்ட்டு 17 years பேக், அவர் என்ன பண்ணார், கடலில் இது பண்ணும்போது ஷார்க் இருக்குது பாருங்கள், சுறா மீன் அவரை துரத்தி கொல்லத்துக்கு வருது பாருங்கள். டால்ஃபின்லாம் கூட்டமாக சேர்ந்து ஷார்க்கை துரத்திட்டு அவனை கரையில் கொண்டு விட்டுதுங்க. இட் வாஸ் ஹேப்பன் இன் 2007 இன் அமெரிக்கா, கலிஃபோர்னியா. ஓகே, இப்போது இந்த போர்ச்சுகீசியர் இருக்காங்க பாருங்கள், அவங்க என்ன பண்ணாங்க, பயணம் செய்யும்போது அந்த காலத்தில் ஒரு தீவில் இறங்கினாங்க. அந்த தீவு என்னன்றதை பற்றி அங்கே ஒரு அந்த இரும்பு அடிக்கிறவன், அந்த கத்தி செய்கிறவன் அங்கே இருந்தான். அவங்ககிட்ட இவன் பாஷை அவனுக்கு புரியாது, அவன் பாஷை இவனுக்கு புரியாது. பொதுவாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு லாங்குவேஜையும் நம்ம கற்றுக்கணுங்க. அவன் என்ன பண்ணான், அவன் ஏதோ கேட்டான் பாருங்க. அவன் என்ன சொல்கிறான், அதுக்கு செலிபஸ்ஸு அப்படின்றான். செலிபஸ், ஓஹோ செலிபஸ், இது செலிபஸ் போல் தெரியுது இதுன்னா. பட் ஆக்சுவலி அந்த கண்ட்ரி, அந்த தீவுக்கு பேர் வேறு, செலிபஸ்ன்னா. செலிபஸ்ன்னா என்னன்னா கத்தின்னு அர்த்தங்க அந்த லாங்குவேஜில். என்ன பண்ணால், அப்போது அவனுக்கு ஒரு கதை சொன்னாங்க. எப்படின்னா, ஒரு மன்னன் என்ன பண்ணியிருக்கான், அந்த காலத்தில் தெற்குலேருந்து வடக்கு நோக்கி கப்பலில் போயின்னு இருக்காங்க. அப்போ என்ன ஆச்சு, ஒரு இடத்துல கப்பல் அந்த அது அப்போல்லாம் காற்றடிக்கும் திசை, இது மாதிரிலாம் சயின்ஸ் இல்லையே, காற்றடிக்கும் திசை தானே. என்னாச்சு, கப்பல் போக முடியாமல் நிற்குது. மாலுமியை கேட்டான், ஏன் கப்பல் நிற்குது, ஏன் என்ன ஏதுன்னும் போது மாலுமி சொல்கிறான், ராஜா நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், ஏன்னா காற்று வரலையே, காற்று வந்தால் தான் கப்பல் நகரும் அப்படின்னும்போது ராஜா கோபம் வந்துடுச்சு. எடுத்தான் பெல்ட்டை. அந்த பெல்ட்டு ரொம்ப வேல்யூபிள். அதில் நிறைய தங்கம் வைரம் எல்லாம் போட்டு கட்டி, எல்லாம் பணக்காரனுங்களாச்சா, சாதாரண பணக்காரனுங்களே எப்படியோ இருக்காங்க. இவன் ராஜாவாச்சா, பெல்ட்டை எடுத்து காத்தேவான்னு சருன்னு அடிக்கிறாங்க. அடிக்கும்போது என்ன ஆச்சு, பெல்ட்டுலேருந்து இந்த பக்கிள்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த பக்கிள்ஸ் அப்படியே கடலில் விழுந்துடுச்சுங்க. மோஸ்ட் காஸ்ட்லி ஆச்சா. என்ன பண்ணால், அந்த கப்பலில் அவங்களோட அடிமைகள் இருந்தாங்க. அடிமைகளை என்ன பண்ணால், கடலில் உள்ளே குதித்து அந்த பக்கிள்ஸை தேடுறா அப்படின்னா, அவங்க பாட்டுன்னு குனிஞ்சு எழுந்து கப்பல் உள்ளே போய் அந்த கடல் உள்ளே போயிட்டு தேடுறதும் வரதுமா இருந்தாங்க. அப்புறம் இந்த சூழ்நிலையில் என்ன ஆச்சு, காற்று வர ஆரம்பித்த உடனே மாலுமி சொல்கிறான், ராஜா காற்று வர ஆரம்பிச்சிடுச்சு, நம்ம செலுத்தலாம், இப்போ தெற்குலேருந்து வடக்கு நோக்கி போகலாம், இந்த அடிமைகள்லாம் திருப்பி ஏற்றிக்கலான்னும் போது அவன் தேடட்டும், அவன் தேடி, அவனுக்கு நான் ஒரு கட்டளை கொடுத்தேன்னா அரச கட்டளை அவன் செய்யணும், தேடி எடுத்துன்னு வரட்டும் அவன் அப்படின்னு அவன் அந்த அடிமைகளை உள்ளே விட்டுட்டாங்க. இவன் பாட்டுன்னு போயிட்டாங்க. அந்த அடிமைகள் இன்னும் கடலில் தேடின்னு இருக்காங்களாம் அந்த பக்கிள்ஸை. இது இந்தோனேஷியா கதைங்க. ஆமாங்க, நான் உங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று சொல்கிறேங்க. அதாவது ஜப்பானில் ஒன் மோர் ஷார்ட் ஸ்டோரி டு யூ. ஜப்பானில் என்ன ஆச்சு, இப்போது 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ஜப்பான் பொருளாதாரத்தில் ரொம்ப சீர்குலைஞ்சு போச்சுங்க. இருந்தாலும் நல்லா இன்றைக்கி நாட்டில் 4வதோ 5வதோங்க ஜப்பான்.
எப்படின்னா எல்லோரும் சொல்லுவாங்க கடின உழைப்பு. அது மட்டும் இல்லைங்க, டிஸ்கஷன், அதாவது ஆக்கப்பூர்வமான டிஸ்கஷனுங்க. இப்போ வீட்டில் உட்காரும்போது ஒரு கல்யாண காட்சி பண்ணணுன்னா ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, சன்னு அவங்கவுங்க வியூஸை சொல்லுவாங்க. நம்ம யாரையும் சொல்லாதீங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எந்த வியூஸ் கரெக்டாக இருக்கும், அதுதான் ஒரு சிஎம்னா கூட மற்ற மினிஸ்டர்ஸு, செக்ரட்டரிஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க வியூஸை சொன்னாங்கன்னா சரியாக இருந்தால் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி ஜப்பானில் வந்து குவாலிட்டி சர்க்கிள்னு ஒன்றுங்க. அந்த குவாலிட்டி சர்க்கிள் எப்படின்னா அவங்களுடைய வியூஸை சொல்லலாம். எதுக்கு? ஆக்கப்பூர்வமான வியூஸு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து கோன் ஐஸ் வாங்கி கொடுக்குறீங்கள, கோன் ஐஸ், அது அந்த ஐஸ்கிரீமோட ஒரு பிஸ்கெட் இருக்கும் பாருங்கள், அது வாங்கி கொடுக்குறீங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, அந்த கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த அந்த பிஸ்கெட் மாதிரி அந்த நீட்டாக இருக்குது அதெல்லாம் அங்கங்கே போட்டு போனாங்க. ஏரோட்ரமில் போடுறது, அங்கே போடுறது, பஸ் ஸ்டாண்டில் போடுறது, ஒரே குப்பையாக இருக்குது. இப்போ அரசாங்கம் வந்து இந்த பிளாஸ்டிக் பைக்கு தடை விதித்தாங்க பாருங்கள். அதை மாதிரி நமக்கு ஏதாவது அந்த காலத்தில் செஞ்சிருவாங்களோன்னு பயந்து அந்த ஐஸ்கிரீம்காரங்க என்ன பண்ணாங்க, ஜப்பான்லைங்க, இட் வாஸ் ஸோ ஹேப்பன்டு, என்ன பண்ணாங்க, எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஷன். அதாங்க டிஸ்கஷனுங்க. எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒருத்தர் பேசி டிஸ்கஷன் பண்ணி அதுக்கு ஒரு சால்வேஷன் கொண்டு வரணும். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒருத்தர் கலந்து பேசி சால்வேஷன் கொண்டு வரணும். ஒருத்தன் சொன்ன கருத்து வந்து சரியில்லைன்னா அவனை பரிகாசம் பண்ணக்கூடாது. அதை மாதிரி இருக்கணுங்க. ஏன்னா இப்போ வீட்டில் கூட குடும்பத்தில் கூட அத்தை பண்ணு இத்தை பண்ணுன்னா அவன் பெரியவன், அவன் சொல்கிறது ஏன் கேட்கணும், நான் பெரியவன், அந்த காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாதுங்க. என்ன பண்ணாங்க, அதில் வந்து எல்லோரும் டிஸ்கஷன் பண்ணும்போது, நம்ம ஐஸ்கிரீம் இதை மாதிரி விற்கிறோமே, அதில் இந்த அந்த பேப்பரெல்லாம் அந்த நம்ம குச்சியை போட்டுட்டு அதை கீழே போட்டுடுறாங்களே, ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கீழே போட்டுடுறாங்க அந்த குச்சியை. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னும் போது ஒருத்தன் சொன்னான், ஏங்க ஐஸ்கிரீமோட அந்த அந்த குழாயும் சாப்பிட்டா எப்படின்னா எல்லாம் சிரித்தாங்க. அப்புறம் அந்த அந்த ப்ரொப்ரேட்டர் என்ன சொன்னார், இவர் சொல்கிறது சரியாக இருக்குதே, அதாங்க இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாமல் கெடும் சொல்லும்போது நல்லது எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கணுங்க. யார் சொல்கிறதுன்றது கூடாது, சொல்லக்கூடிய கருத்து எப்படி இருக்குதுன்றதை வி மஸ்ட் ஃபாலோ. என்ன பண்ணாங்க, சரி அதை மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு பிஸ்கெட் ப்ராடக்டில் வந்து கோன் ஐஸ்கிரீம் இப்படி குணல் மாதிரி இருக்கிறத கொண்டு வந்து அதை மாதிரி வச்சு அதை மாதிரி பண்ணாங்க. ஸோ ஜப்பானில் வந்து இந்த கோன் ஐஸ்கிரீம் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். இப்போ சொன்னேன்னா முதல்ல கொல்லன் சொன்னான்னு செலிபஸ் தீவுன்னு சொல்லிட்டு, அதை வந்து அவன் சொன்னதையே அந்த கொல்லன் சொன்னதை வந்து கத்தின்னு சொன்னான், இவங்க அதையே தீவுன்னு கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து செலிபஸ் தீவுன்னு பெயர் வந்துச்சுங்க. அது பாருங்கள், இது மாதிரி அரிய தகவல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். யூடியூப்பில் வந்து டிலக் ஸ்ரீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நான் இது மாதிரி நல்ல அரிய தகவல்லாம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.